வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த மே மாதம் 2024 மேஷம், ரிஷபம், கடகம், துலாம், தனுசு, விருச்சிகம், மீனம் ஆகிய இந்த 7 ராசிகள் தங்களின் தேக நலன், உடல்நல பிரச்சனைகளை முன்னெச்சரிக்கையுடன் கவனிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். ஆரோக்கியம் என்பது ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் முக்கிய அம்சங்களில் ஒன்றாகும். புதிதாக பிறந்த குழந்தை முதல் இளைஞன் மற்றும் வயதான நபருக்கும் நல்ல ஆரோக்கியம் எப்போதும் முக்கியமாக தேவைப்படுகிறது. இருப்பினும் பெரும்பாலான மக்கள் ஆரோக்கியத்தை வயதானவருடன் மட்டுமே தொடர்புபடுத்தி பார்க்கிறார்கள். இது சரியானதல்ல. நாம் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். இந்த மே மாதம் 2024 மேற்கூறிய ராசிகளான மேஷம், ரிஷபம், கடகம், துலாம், தனுசு, விருச்சிகம், மீனம் ஆகிய இந்த 7 ராசிகள் தங்களின் உடல்நல பிரச்சனைகளில் முன்னெச்சரிக்கையுடன் கவனிப்புடன் இருக்க வேண்டும் என்று கூறும். அதை பற்றி விரிவாக நாம் பார்ப்போம். மேஷம், மே 2024 மேஷராசி மக்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த மாதம் சற்று பலவீனமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ராகுவுடன் சேர்ந்து 12ஆம் வீட்டில் அமர்வதால் இவர்களின் உடல்நல கோளாறுகள் மேலும் மோசமடையக்கூடும். இந்த காலகட்டத்தில் இந்த மேஷராசி மக்கள் பல்வேறு வகையான தோல் தொடர்பான பிரச்சனைகள், கண் பிரச்சனைகள், தடிப்புகள் அல்லது ஒவ்வாமைகள் சந்திக்க நேரிடும். ஒழுங்கற்ற இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த அழுத்தம் போன்ற தொடர்பான பிற பிரச்சனைகளாலும் இவர்கள் கவலைப்படலாம். இந்த காலகட்டத்தில் மேஷராசி மக்களுக்கு சில விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இவர்கள் மே 2024 தங்கள் உடல்நல பிரச்சனைகளுக்காக எச்சரிக்கையாகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி மக்களின் ஆரோக்கியத்தின் பார்வையில் ரிஷபராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்களை சந்திப்பார்கள். இந்த மே மாதம் 2024 தொடக்கத்தில் ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன், சூரியன் மற்றும் வியாழனுடன் சேர்ந்து 12ஆம் வீட்டில் அமர்வதால் நீரிழிவு நோயாளிகள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் பிற உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க முறையான பயிற்சிகளையும் மருத்துவ ஆலோசனையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்கள் தங்கள் உணவு பழக்கத்தை மேம்படுத்த வேண்டும். இல்லையெனில் கொழுப்பு நிறைந்த உணவு மற்றும் வெளிப்புற உணவை அதிகமாக சாப்பிடுவதால் பல்வேறு வகையான வயிற்று பிரச்சனைகளும் செரிமான பிரச்சனைகளையும் கண்டு ஆச்சரியப்படக்கூடிய சூழலும் இருக்கிறது என்பதை உணர்ந்து இவர்கள் தங்களுடைய உணவு உண்ணும் விஷயத்தில் சற்று ஒரு கட்டுப்பாடுடன் வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து கடகம். ஆரோக்கியத்தின் பார்வையில் கடகராசி மக்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். சனி பகவான் இவர்கள் ராசியிலிருந்து 8ஆம் வீட்டில் அமர்வதால் செவ்வாய் மற்றும் ராகுவின் அங்காரக தோஷம் 9ஆம் வீட்டில் இருக்கும். இதனால் இந்த கடக ராசி மக்களுக்கு உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும். நல்லதொரு செயல்பாடும் நல்லதொரு நலத்திற்காக இவர்கள் சிரமப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது. எந்த ஒரு பெரிய உடல்நல பிரச்சனைகளையும் தவிர்க்க விரும்பினால் தினமும் காலையில் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். காலையில் சீக்கிரம் எழுந்து நடைப்பயிற்சிக்கு பின் வெந்நீரை குடிப்பதன் மூலம் உங்கள் அன்றாட வழக்கத்தை மேம்படுத்துங்கள். உங்கள் உடலுக்கு சரியான நேரத்தை வழங்கவும், ஓய்வை வழங்கவும் மற்றும் விரைவான உடல் முன்னேற்றம் செயல்பாட்டில் கவனம் செலுத்துங்கள். சிறிய உடல்நல பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது மிக அவசியமாகிறது. அடுத்து துலாம். ஆரோக்கியத்தின் பார்வையில் துலாம் ராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையில் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இக்காலத்தில் இந்த மாதத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். 6ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு, புதன் இணைவதால் இந்த துலாம் ராசி மக்கள் தங்கள் உடல்நிலை கெடக்கூடிய சூழல் இருக்கிறது. பருக்கள் அல்லது சூடு சார்ந்த கொதிப்பு போன்ற பிரச்சனைகள் அல்லது நோய்கள் இவர்களை தொந்தரவு செய்யாதபடி இவர்கள் இரத்த அசுத்தங்களுக்கு நல்ல கவனம் செலுத்த வேண்டும். துலாம் ராசி மக்கள் சரியான நேரத்தில் மருத்துவரை அணுகி அதற்குரிய தீர்வுகளை பெற வேண்டிய சூழல் இருக்கிறது. 8ஆம் வீட்டில் தேவகுரு வியாழன் அமர்வது துலாம் ராசி மக்களுக்கு சில உடல்நல கோளாறுகளை அதிகரிக்கக்கூடிய சூழலில் செயல்படுவார். 2024 மே 14 முதல் சூரியனும் 8ஆம் வீட்டில் நுழைகிறார். இதனால் இந்த துலாம் ராசி மக்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிப்பது மிகவும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். இதனால் எந்த வகையான சிறிய பிரச்சனையும் புறக்கணிக்காதீர்கள். சரியான காலக்கெடுவில் உங்களை நீங்களே பரிசுத்துக் கொள்ளுங்கள் அல்லது மருத்துவரை அணுகி அதற்குண்டான ஆலோசனை பெற்று நலமுடன் வாழ்வதற்குண்டான சூழலை நீங்கள் பெருக்கி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலம் நீங்கள் விரும்பத்தக்க ஆரோக்கியத்தை, அது சார்ந்த நன்மைகளை பெற்று நலமுடன் வாழலாம். அடுத்து விருச்சிகம்.
ஆரோக்கியத்தின் பார்வையில் ஏற்றத்தாழ்வு நிறைந்த மாதமாக விருச்சிக ராசி மக்களுக்கு இருக்கிறது. கிரக நிலை வயிறு தொடர்பான கவலைகளை ஏற்படுத்தும். மேலும் இவர்களுக்கு உடல்நலக் கோளாறுகளுக்கு சரியான சிகிச்சை பெற சரியான நேரத்துக்கு மருத்துவரை அணுக வேண்டிய சூழல் இருக்கிறது. விருச்சிக ராசி மக்கள் தேக நிலையில் முன்னேற வேண்டும் என்று அக்கறையுடன் செயல்பட வேண்டும். இல்லை என்றால் விருச்சிக ராசி மக்கள் பல்வேறு நோய் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இது போன்ற பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். மேலும் தங்களுடைய நிலைமைக்கு தீங்கு விளைவிக்காதீர்கள். நல்ல விஷயம் என்னவென்றால் தேவகுரு விழாடன் தங்களது வீட்டில் தனது பார்வையை பெறுகிறார். அதனால் அவர் உங்களை வலுப்படுத்துவார். இதன் காரணமாக உங்கள் ஆளுமை படிப்படியாக மேம்படும் மற்றும் காலப்போக்கில் ஆரோக்கியமாக நீங்கள் செயல்படுவீர்கள். அதே நேரத்தில் செவ்வாய் மற்றும் ராகுவின் அங்காரக தோஷம் தங்களின் உடல்நலக் கோளாறுகளை உருவாக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. எனவே விருச்சிக ராசி மக்கள் அதை பற்றி சற்று எச்சரிக்கையாக கவனமுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து தனுசு ராசி. ஆரோக்கியத்தின் பார்வையில் மே 2024 தனுசு ராசி மக்களுக்கு சற்று பலவீனமாக இருக்கும். ராசியின் அதிபதி விழாடன் நோய்களின் வீட்டில், அதாவது 6ஆம் வீட்டில் வாசத்தில் இருக்கிறார். இதனால் இவர்களுடைய ஆரோக்கியம் இந்த மாதம் முழுவதும் சற்று பலவீனமாக இருக்கும். இவர்கள் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் மற்றும் நெஞ்சு எரிச்சல், நோய் தொற்று அல்லது இறுக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. தனுசு ராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உடல்நலக் குறைபாடுகளை அலட்சியம் செய்யாமல் தினசரி நல்ல பழக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும். இவர்கள் காலையில் நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது. தனுசு ராசி மக்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு உண்டான சூழலும் சில பிரச்சனைகளுக்குரிய மருத்துவங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. சுகாதார நிபுணர்கள் அல்லது மருத்துவர்களை நீங்கள் அணுக வேண்டிய சூழலும் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். அடுத்து மீனம். ஆரோக்கியத்தின் பார்வையில் மீனராசி மக்கள் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ராசியின் அதிபதியான விழாடன் 3ஆம் வீட்டில் அமர்வார். அதன் காரணமாக இவர்கள் சோம்பேறித்தனத்துடன் போராடுவார்கள் மற்றும் இவர்கள் இதனால் பாதிக்கப்படலாம். இவருடைய தொழில்களும் நசிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. மேலும் வெவ்வேறு உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ராகு, செவ்வாய் மற்றும் புதன் தங்கள் வீட்டில் ஒன்றாக இருப்பதால் இது மீனராசி மக்களுடைய ஆரோக்கியம் மற்றும் நடத்தையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது. மேலும் இவர்கள் கண்வலி, மன அழுத்தம், தலைவலி, சோம்பல், காய்ச்சல் மற்றும் உடல்வலி போன்ற பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். சரியான நேரத்தில் சிகிச்சை பெற்று ஆரோக்கியமாக வாழுங்கள். மீனராசி மக்களுக்கு தியானின் பலன் தரும். மற்றொன்று, சோம்பலை தவிர்த்து சுறுசுறுப்பு இருக்க முயலுங்கள். யாவும் எல்லா நோய்களும் உங்களை விட்டு பறந்து நீங்கள் நலமுடன் வாழக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கிறது என்று உணர்ந்து செயல்படுங்கள். இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் மனமுடன் நலமாக தேக திடகாத்து ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.